ஹை ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் மலைக்காடுகளுக்குள்ள ஒரு விசித்திரமான உலகம் மறைஞ்சிருக்கு. இங்க சூரிய வெளிச்சம் தரையை வந்து தோற்றதே ஒரு அதிசயம். இங்க இருக்கிற பசுமையான காற்று தான் உயிரினங்களுக்கு ஒரு பலத்தை தருது. இது வெறும் ஒரு சாதாரண காடு இல்லை, இது உயிருள்ள ஒரு அற்புதமான மியூசியம். இங்க பரிணாமம் காட்டுத்தனமா இருந்ததால மனிதனோட எதிர்பார்ப்பையே மிஞ்சுற அளவுக்கு இயற்கை கொடூரமான உயிரினங்களை உருவாக்கி இருக்கு. பூமியில் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள்ல 10% அதிகமான உயிரினங்கள் இந்த மர்மமான அமேசான் காட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இங்க தான் உலகத்தின் மிக ஆபத்தான உயிரினங்கள் இருக்கு. உதாரணமா ரத்தத்தை உறிஞ்செடுக்கிற வேம்பயர் பேட், வெறும் சில வினாடிகள்ல கொல்லக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட புஷ் மாஸ்டர் ஸ்னேக், மனிதனோட உடம்புக்குள்ள புகுந்து ரத்தத்தை குடிக்கிற கந்தீரு ஃபிஷ். அமேசான் மலைக்காடுகளில் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆபத்தான மற்றும் வினோதமான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சில உயிரினங்களை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 1, கிளாஸ் ஃப்ராக். அமேசான் காடுகளில் எத்தனையோ வகையான தவளை இனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதில் இந்த கிளாஸ் ஃப்ராக் ஒரு தனித்துவமான இனமாக கருதப்படுது. ஏன்னா இதோட தோல் முழுசாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னா, இந்த தவளையோட ஹார்ட், லிவர் மற்றும் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் மாதிரியான உள்ளுறுப்புகளை தெளிவாக பார்க்க முடியும். இதை ஹெட்ஜ் டிஃப்யூஷன்னு அறிவியல் ரீதியாக சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சிறப்பு அம்சம் இந்த உயிரினத்துக்கு இருக்கிறதுனால இதோட எதிரிகளால் இதை அவ்வளோ சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. கிளாஸ் ஃப்ராக்ஸ் அதிகமாக சின்ன சின்ன செடிகளின் இலைகளில் தான் வாழும். இன்னும் சொல்லப்போனால் மேட்டிங் மற்றும் ஃபெர்டிலைசேஷன் கூட இலைகளில் தான் செய்யும். ஆண் தவளை தான் முட்டைகளை எதிரிகள்கிட்ட இருந்து பத்திரமா பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் சரியான ஈரப்பதத்தில் முட்டைகளை பராமரிக்கும். டேட்போல்ஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் செடிக்கு அடியில் இருக்கிற தண்ணியில் விழுந்து செழிப்பாக வளர்ச்சி அடையும். இதுங்க ஆண்ட்ஸ், ஸ்பைடர்ஸ், ஃப்ளைஸ், மாத்ஸ் மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிடும். தென் அமெரிக்காவின் அமேசான் மலைக்காடுகளில் மனிதர்களோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிறதால அதிகப்படியான காட்டுப்பகுதி மெதுவாக அழிக்கப்பட்டு வருது. அதனால் வாழ இடம் இல்லாமல் கிளாஸ் ஃப்ராக் இனம் அழியும் அபாயத்தில் இருக்குது. வெறும் இது மட்டும் காரணம் இல்லை, டெம்பரேச்சர் மற்றும் ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதால இந்த இனத்தால் சரியாக ப்ரீட் பண்ண முடியாமல் மெதுவாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்பர் 2, புல் ஷார்க். ஃப்ரெஷ் வாட்டர் அதே போல் சால்ட் வாட்டரில் கூட வாழும் திறன் கொண்ட இந்த புல் ஷார்க் ஒரு வெறித்தனமான மான்ஸ்டர். சுமார் 10 அடி வரை வளரக்கூடிய இந்த புல் ஷார்க்கின் எடை கிட்டத்தட்ட 200 கிலோகிராம்ஸ் இருக்கும். அதாவது இது ஒரு பெரிய பைக்கின் எடைக்கு சமம். ஏபெக்ஸ் பிரிடேட்டரான புல் ஷார்க்கின் பைட் ஃபோர்ஸ் சுமார் 1300 PSI. இந்த சக்தியால் ஒரு பெரிய காரையே ரொம்ப சுலபமாக நசுக்க முடியும். இந்த அளவுக்கு வலிமையான தாடைகள் புல் ஷார்க்குக்கு இருக்கிறதுனால அதை விட சைஸில் பெரிய விலங்குகளை கூட ஆக்ரோஷமாக வேட்டையாடும். பொதுவாக புல் ஷார்க்ஸ் கடல் ஆமைகள், பறவைகள், டால்ஃபின்ஸ், ஸ்டிங்ரேஸ் அப்படிங்கிற பெரிய மீன்களை சாப்பிடும். சில சமயத்தில் மற்ற சுறாக்களை கூட வேட்டையாடும். இன்னும் சொல்லப்போனால் இது மனிதர்களை கூட வேட்டையாடும். உதாரணமாக பிப்ரவரி 2025 இந்தியாவின் பால்கர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மீனவரை இந்த புல் ஷார்க் ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்கு. 2024 வருஷத்தில் உலக அளவில் கிட்டத்தட்ட 47 புல் ஷார்க் அட்டாக்ஸ் நடந்திருக்கு. இப்போ புரியுதா இந்த புல் ஷார்க்ஸ் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு? அமேசான் நதி அட்லாண்டிக் பெருங்கடலோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அதிகப்படியான புல் ஷார்க்ஸ் கடல்ல இருந்து இந்த அமேசான் நதிக்கு மைக்ரேட் ஆகி வரும். முக்கியமாக பெருவின் அமேசான் நதியில் தான் அதிகமான புல் ஷார்க்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால அமேசான் காடுகளில் வாழும் ஆபத்தான உயிரினங்களில் இந்த புல் ஷார்க்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. நம்பர் 3, ரேட்டில் ஸ்னேக். அமேசானின் அழகான இயற்கையில் மறைஞ்சிருக்கும் இந்த பாம்பு பார்க்க அழகா இருந்தாலும் இது ரொம்ப ஆபத்தானது. சுமார் 2 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடிய இந்த சவுத் அமெரிக்கன் ரேட்டில் ஸ்னேக்கின் தலை முக்கோண வடிவத்தில் இருக்கும். அதோட தலைப்பகுதியில் தான் வெனம் கிளான்ஸ், அதாவது விஷ சுருப்பிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட வால் பகுதியிலிருந்து ஒரு வித்தியாசமான சத்தத்தை எழுப்பும். இந்த சத்தம் எதிரிகள்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்க ஒரு எச்சரிக்கையாக செயல்படுது. இந்த பாம்போட விஷயத்தில் நியூரோடாக்சின்ஸ், எமோடாக்சின்ஸ் அண்ட் சைட்டோடாக்சின்ஸ் மாதிரியான நச்சுத்தன்மை இருக்குது. நியூரோடாக்சின்ஸ் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இது மூலமாக பக்கவாதம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு போகிற சிக்னல்ஸை தடுக்கும். ஹெமோடாக்சின்ஸ் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறதால பிளட் கிளாட்டிங் மற்றும் டிஷ்யூ டேமேஜ் மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சைட்டோடாக்சின் செல்களை தாக்கி டிஷ்யூஸில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வகையான நச்சுத்தன்மைக்கு மனிதனோட உயிரை எடுக்கிற அளவுக்கு சக்தி இருக்குது.
பொதுவாக ரேட்டில் ஸ்னேக் மனிதர்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்காது. ஆனால் இந்த பாம்பு கடிக்கு சரியான சிகிச்சை தராமல் போனால் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நம்பர் 4 ஜெயண்ட் ஆட்டர். ராட்சத நீர்நாய் அமேசான் மலைக்காடுகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கவர்ச்சியான உயிரினம். இது ரிவர் வூல்ஃப், அதாவது நதி ஓநாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நீர்நாயின் ராட்சத வடிவம் மற்றும் வித்தியாசமான பண்புகள் இதை ஒரு ஆபத்தான உயிரினமாக மாற்றுது. சுமார் 2 மீட்டர் நீளம் இருக்கிற இந்த வகையான உயிரினம் தான் உலகின் மிகப்பெரிய நீர்நாய் இனமாக கருதப்படுது. இந்த நீர்நாயின் உடல் தட்டையா, வால் வட்டமா, கால் விரல்கள் ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த உயிரினத்தால் தண்ணீரில் அதே போல் நிலத்திலும் வாழ முடியும். ஜெயண்ட் ஆட்டர்ஸ்க்கு ஒரு தனித்துவமான அம்சம் இருக்குது. அது என்னன்னா, ஒவ்வொரு ஜெயண்ட் ஆட்டரின் தொண்டை பகுதியில் விதவிதமான ஒயிட் பேச்சஸ் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான உயிரினம் ஒரு குடும்பமாக ஒத்துமையாக வாழும். இதுங்க வித்தியாசமான சத்தங்களை எழுப்பி விதவிதமான பாடி லாங்குவேஜஸ் மூலமாக ஒன்னோடு ஒன்று பேசிக்கும். ஜெயண்ட் ஆட்டர்ஸ் ஒரு கார்னிவோரஸ் அனிமல், அதாவது இது செடி கொடிகளை சாப்பிடாது. அதுக்கு பதிலாக மீன், நண்டு, பாம்பு மற்றும் சின்ன சின்ன முதலைகளை சாப்பிடும். இது பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அந்த சுற்றுச்சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மற்ற உயிரினங்களுக்கு இது ரொம்ப ஆபத்தானது. ஆனால் இந்த உயிரினத்தால் மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. நம்பர் 5 வேம்பயர் பேட். டெஸ்மிட்டஸ் ராட்டண்டஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த காட்டேரி வவ்வால் மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்காவில் அதிக அளவில் வாழும். பொதுவாக இந்த மாதிரியான வவ்வால் குகைகள் அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய மரங்களில் தான் வாழும். மற்ற வவ்வால்கள் மாதிரி இல்லாமல் இதுங்க இரவு நேரத்தில் ரத்தத்தை தேடி அலையும். அதாவது தூங்கும் பசுக்கள், பன்றிகள், பறவைகள் மேலே உட்கார்ந்து ரத்தத்தை உரியும். சில சமயங்களில் ரத்தத்துக்காக மனிதர்களை கூட கடிக்கும்னு சொல்லப்படுது. அதுக்குன்னு படத்தில் காட்டுற மாதிரி இது அந்த அளவுக்கு கொடூரமானது இல்லை. இதுங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 30 நிமிஷத்துக்கு மேலே எந்த விலங்கு மேலேயும் உட்கார்ந்து ரத்தத்தை உரியாது. அதாவது அதோட இறைக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. நம்பர் 6 புஷ் மாஸ்டர் ஸ்னேக். அமேசான் காடுகளில் வாழும் ஆபத்தான உயிரினங்களில் இந்த புஷ் மாஸ்டர் ஸ்னேக்கும் ஒன்றா இருக்குது. சுமார் 10 அடி வரை வளரக்கூடிய இந்த பாம்பின் தோல் ரொம்ப வலிமையானது. அது மட்டும் இல்லாமல் இதோட தோலின் நிறமும் இலைகளோட நிறமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மறைஞ்சிருந்து அதோட இரையை வேட்டையாடும். புஷ் மாஸ்டர் பாம்புக்கு இருக்கிற 2 தனித்துவமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட தலை முக்கோண வடிவத்தில் ஒரு முகமுடி மாதிரி இருக்கும். ரெண்டாவதா, இந்த பாம்புகளால் வெப்பத்தை உணர முடியும். அதாவது இரவு நேரத்தில் கூட இந்த பாம்பு வார்ம் பிளட்டட் அனிமல்ஸின் உடல் வெப்பத்தை உணர்ந்து அதோட இரையை வேட்டையாடி சாப்பிடும். சந்தேகமே வராத அளவுக்கு எதனா ஒரு இடத்துல பதுங்கி இருக்கும். எப்போ அதோட இரை கிட்ட வருதோ அதை தாக்கி சக்தி வாய்ந்த விஷத்தை அதுக்குள்ளே செலுத்தும். அதுக்கப்புறம் அந்த இரை இறந்து போகிற வரை காத்திருந்து சாப்பிடும். இந்த பாம்பின் விஷம் அதிகமான வலி, டிஷ்யூ டேமேஜ் மற்றும் மரணத்தை கூட ஏற்படுத்தும். புஷ் மாஸ்டர் பாம்பின் விஷம் மனிதர்களுக்கு ஆபத்தானதாக இருந்தாலும் ராடன்ஸ், அதாவது எலிகள் மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த இது உதவியாக இருக்குது. அதே போல் ஃபுட் செயினை சமநிலையில் பராமரிக்குது. நம்பர் 7 ஹார்பி ஈகிள். ஹார்பியா ஆர்பிஜா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ராட்சத கழுகு அமேசான் மலைக்காடுகளில் வாழும் ஒரு அற்புதமான மற்றும் சக்தி வாய்ந்த பறவை. இந்த கழுகின் ரெக்கையின் நீளம் சுமார் 7 அடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எடை கிட்டத்தட்ட 10 கிலோகிராம் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு ராட்சத வடிவத்தில் இருக்கிறதுனால இது அமேசானின் ரொம்ப ஆபத்தான பறவையாக கருதப்படுது. ஹார்பி ஈகிள் வேட்டையாடுறதுல கை தேர்ந்த ஒரு பறவை. முக்கியமாக இதுங்க பாலூட்டிகளை அதிக அளவில் வேட்டையாடும். அதாவது மங்கீஸ் மற்றும் ஸ்லாட்ஸை ரொம்ப சுலபமாக வேட்டையாடி சாப்பிடும். இந்த கழுகின் வேட்டையாடுற திறமைக்கு முக்கிய காரணம் அதோட கூர்மையான பார்வை மற்றும் சக்தி வாய்ந்த நகங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த நகங்கள் கிறிஸ்லி கரடியின் நகங்களை விட நீளமாக இருக்கும். அதாவது ஹார்பி ஈகிளின் நகங்கள் ஏறக்குறைய 5 to 6 இன்ச்சஸ் நீளம் இருக்கும். அப்படி இயற்கை இந்த கழுகுக்கு தந்த அசாதாரணமான சக்தியால் அதை விட எடை அதிகமாக இருக்கிற விலங்குகளை கூட தூக்கிட்டு போக முடியும். ரொம்ப வேகமாக பறந்து வந்து அதோட இரையை கூர்மையான நகங்களால் பிடிக்கும்போது அந்த இரையின் எலும்புகள் கூட உடைஞ்சு போகும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? பல மணி நேரம் அமைதியாக காத்திருந்து அதோட எதிரியை எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்கி ஒரு அதிர்ச்சியை தரும். என்னதான் இந்த பறவை சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் இதால் மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. நம்பர் 8 அரப்பைமா. இந்த அரப்பைமா மீனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அமேசான் நதி மற்றும் எசிக்யூபோ நதியை பூர்வீகமாக கொண்ட அரப்பைமா உலகின் மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். இதில் மொத்தமாக 4 வகை இருக்குது. அதாவது அரப்பைமா அகசிஸ்லி, அரப்பைமா ஜிகாஸ், அரப்பைமா லெப்டோசோமா மற்றும் அரப்பைமா மாம்பே. பொதுவாக இந்த மீன் சுமார் 6 அடி வரை வளரும். சில சமயத்தில் 8 அடிக்கும் அதிக நீளத்துக்கு வளரும். அதிகபட்ச பதிவு செய்யப்பட்ட எடை சுமார் 200 கிலோகிராம்.
10 அடிக்கும் நீளமான அரப்பைமாஸ் அமேசான் நதியில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஓவர் ஃபிஷிங் காரணமாக இந்த மாதிரியான ராட்சத மீன்கள் அடியோடு அழிக்கப்பட்டிருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஒரு பாம் வடிவத்தில் இருக்கிற அரப்பைமாவின் செதில்கள் ரொம்ப வலிமையானது. அப்படி இந்த செதில்களுக்கு கீழே பல லேயர்ஸால் ஆன கோலஜன் ஃபைபர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு பிளைவுட்டின் லேயர்ஸ் எந்த அளவுக்கு கடினமாக இருக்குமோ அதை விட பல மடங்கு கடினமானது இந்த அரப்பைமாவின் உடல். இந்த மாதிரி ஒரு வலிமையான உடல் அமைப்பு இருக்கிறதுனால இதை விட பெரிய உயிரினம் இதை தாக்கும்போது இதால் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் தப்பிக்க முடியும். என்னதான் இது ஒரு சக்தி வாய்ந்த மீனாக இருந்தாலும் இதுக்கு இருக்கிற ஒரு பலவீனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரப்பைமா சுவாசிக்க மேற்பரப்பின் காற்றை தான் நம்பி இருக்கு. இதுக்கு இருக்கிற நுரையீரல் மாதிரியான டிஷ்யூ காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை தனியாக பிரித்து எடுக்க உதவுது. கிட்டத்தட்ட 10 to 20 நிமிஷம் வரைக்கும் தான் இந்த மீனால் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். அதனால் இதுங்க அதிக அளவில் தண்ணியின் மேற்பரப்பில் தான் இருக்கும். அரப்பைமா மீனால் மனிதர்களை கொண்டு சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இதுங்க மீன்கள், பூச்சிகள் மற்றும் கரையோரமாக இருக்கிற சின்ன சின்ன விலங்குகளை சாப்பிடும். நம்பர் 9, எமரல்டு ட்ரீ போவா. போவா குடும்பத்தை சேர்ந்த இந்த பாம்பு சவுத் அமெரிக்காவின் மலைக்காடுகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கும் ஒரு இயற்கையின் அற்புதம். மற்ற போவாஸ் மாதிரி இதுக்கும் விஷம் இருக்காது. சுமார் 6 அடி வரை வளரக்கூடிய இந்த பாம்பின் பற்கள் மற்ற பாம்புகளை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பச்சை நிறத்தில் இருக்கிற இந்த பாம்பின் உடலில் அங்கங்கே ஜிக்ஸாக்கான ஒயிட் பேச்சஸ் இருக்கும். அது லைட்னிங் போல்ட் வடிவத்தில் இருக்கும். போவாஸ்க்கு இருக்கிற தனித்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனத்தை சேர்ந்த இளம் பாம்புகளோட நிறம் டார்க் ஆரஞ்சு அப்படி இல்லைனா பிரிக் ரெட் நிறத்தில் இருக்கும். 9 to 12 மாதம் வயதானதுக்கு அப்புறம் தான் அதுங்களோட நிறம் பச்சை நிறமாக மாறும். மற்ற பாம்புகள் மாதிரி இது முட்டையிடாது. அதுக்கு பதிலாக குட்டிகளை மனிதர்கள் மாதிரி கருப்பையில் சுமந்து சரியான சமயம் வரும்போது பெற்றெடுக்கும். எமரல்டு போவாஸால் ஒரே நேரத்தில் 6 to 14 குட்டிகளை உருவாக்க முடியும். நம்பர் 10, கந்தீரு ஃபிஷ். அமேசான் மலைக்காடுகளை பூர்வீகமாக கொண்ட இந்த மீன் பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இது ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் இதை வேம்பயர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த இனத்தால் மனித உடலில் இருக்கிற சின்ன சின்ன ஓட்டை வழியாக உள்ளே போய் ஒட்டுண்ணி மாதிரி வளரும்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் 1997 வருஷத்தில் நடந்திருக்கு. ஆனால் இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருக்குது. இது மற்ற உயிரினங்களில் இருந்து ரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழுது. அதோட கூர்மையான பற்களின் உதவியால் ஓஸ்டின் உடலுடன் இணைந்து பயணிக்கும். அதுக்கு போதுமான ரத்தத்தை உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஓஸ்டில் இருந்து பிரிந்து வழக்கம் போல நீந்தும். ஆனால் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக என்ன தெரிய வந்ததுன்னா, சில கந்தீரு மீன்கள் கில்ஸ் வழியாகவும் வாய் வழியாகவும் ஊடுருவி ரத்தத்தை குடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வரும்னு. இதை கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தேவையான ரத்தத்தை எடுத்துக்கும். பொதுவாக இதுங்க 17 சென்டிமீட்டர்ஸ் நீளம் வரைக்கும் வளரும். விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதால் ஆணின் சிறுநீர் குழாய் வழியாக உள்ளே போக முடியாது. முக்கியமாக பெண்ணின் பிறப்புறுப்பு வழியாக உள்ளே போகும்னு. 1930 காலகட்டங்களில் இந்த மாதிரியான நிறைய கேசஸை யூஜின் வில்லிஸ் கட்ஜர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் பதிவு செஞ்சுருக்காரு. நம்பர் 11, ப்ளூ மார்ஃபோ பட்டர்ஃப்ளை. உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய பட்டாம்பூச்சிகளில் இந்த ப்ளூ மார்ஃபோ பட்டாம்பூச்சியும் ஒன்றா இருக்குது. இதோட ரெக்கைகள் சுமார் 8 inches வரைக்கும் வளரும். உண்மையாக சொல்லப்போனால் பார்க்க அதோட ரெக்கை நீல நிறத்தில் இருந்தாலும் இந்த பட்டாம்பூச்சியின் ரெக்கையில் நீல நிறமே இருக்காது. அதுக்கு பதிலாக அதோட ரெக்கையில் இருக்கிற மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல்ஸில் இருந்து வர ஒளியின் பிரதிபலிப்பு காரணமாக அது நீல நிறத்தில் தெரியுது. இது கரன்சி நோட்டில் ஆன்டி கவுண்டர் ஃபேட்டிங் டெக்னாலஜியாக பயன்படுத்தப்படுது. இந்த டெக்னாலஜி ஃபேக் கரன்சி நோட்ஸை உற்பத்தி செய்கிற ப்ராசஸை கடினமாக்கும். இந்த பட்டாம்பூச்சியின் மேல் பகுதி ப்ளூ கலரில் இருந்தாலும் ரெக்கையின் கீழ் பகுதி ப்ரௌன் கலரில் இருக்கும். இது மறைஞ்சிருந்து ஓய்வெடுக்க உதவுது. சில அமேசான் பழங்குடி மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த பட்டாம்பூச்சிக்கு நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி இருக்குன்னு. இன்னும் சில பேர் இதுக்கு இருக்கிற நச்சுத்தன்மையால் இந்த பட்டாம்பூச்சிக்கு தீய சக்திகள் கிட்ட தொடர்பு இருக்குன்னு நம்புகிறாங்க. என்னது, பட்டாம்பூச்சிக்கு நச்சுத்தன்மை இருக்கான்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்கன்னா, எஸ், நான் சொல்கிறது உண்மைதான். ப்ளூ மார்ஃபோ பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர் ஸ்டேஜில் இருக்கும்போது நச்சுத்தன்மை இருக்கிற இலைகளை சாப்பிடும். இந்த நச்சுத்தன்மை அதோட எதிரிகள்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்க உதவும். இதுவே பெரிய பட்டாம்பூச்சியாக வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த நச்சுத்தன்மை இருக்காது. ஆனால் இந்த பட்டாம்பூச்சிக்கு எதனா ஆபத்துன்னு வரும்போது ஒரு விதமான ரசாயனத்தை சுரக்கும். ஒருவேளை நாம் அதை தொட்டால் ஸ்கின் இரிட்டேஷன் ஏற்படும். இந்த வகையான பட்டாம்பூச்சிக்கு அதோட கால்களில் டேஸ்ட் சென்சார்ஸ் இருக்கும். அதே போல் மூக்கு மற்றும் நாக்காகவும் செயல்படக்கூடிய ஆண்டனாவும் இருக்குது. அமேசான் மலைக்காடுகளின் நதிக்கு பக்கத்தில் அதிகமாக வாழும் இந்த ப்ளூ மார்ஃபோ பட்டாம்பூச்சியின் மொத்த லைஃப் சைக்கிள் வெறும் 115 நாட்கள் மட்டும்தான். இதில் முட்டையிலிருந்து கேட்டர்பில்லர் அதுக்கப்புறம் பியூப்பா ஸ்டேஜுக்கு வரவே கிட்டத்தட்ட 90 நாட்கள் ஆகும். கடைசியாக பியூப்பாலிருந்து வர பெரிய பட்டாம்பூச்சி கிட்டத்தட்ட 25 நாட்கள் மட்டும்தான் உயிர் வாழும். நம்பர் 12, காமன் பசிலிஸ்க்.
சென்ட்ரல் அமெரிக்கா மற்றும் சவுத் அமெரிக்காவில் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பல்லியை ஜீசஸ் லிசார்ட்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பல்லிக்கு எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கும் போது தண்ணியின் மேற்பரப்பில் ஓடும் திறன் இருக்கு. தண்ணீரில் இது சராசரியா மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். இளம் பசிலிஸ்க் பல்லியால சுமார் 30 to 60 அடி வரைக்கும் தண்ணீரில் ஓட முடியும். இதுவே பெரிய பல்லியால ரொம்ப தூரத்துக்கு ஓட முடியாது. ஏன்னா அதுங்களோட உடல் எடை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை இதோட எதிரி 60 அடி தூரத்துக்கு மேலே துரத்திட்டே வந்தா அதுகிட்ட இருந்து தப்பிக்கிற வர ரொம்ப வேகமாக நீந்தி கொண்டே இருக்கும். பொதுவாக வெப்பமண்டல மலைக்காடுகளோட ஆறுகளின் பக்கத்தில் தான் இந்த இனத்தை சேர்ந்த பல்லிகள் வாழும். இது ஒரு ஓம்னிவரஸ் அனிமல், அதாவது இது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ரெண்டையும் சாப்பிடும். இதுங்க அதிகமாக பூக்கள், சின்ன சின்ன பாம்புகள், பறவைகள், மீன்களை சாப்பிடும். பெரிய பசிலிஸ்க் பல்லிகள் கிட்டத்தட்ட 2.5 அடி நீளம் வரைக்கும் வளரும். இதோட மொத்த நீளத்தில் வால் பகுதி மட்டுமே 70 to 75% இருக்கும். உதாரணமா 70 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற ஒரு பசிலிஸ்க் பல்லிக்கு 50 சென்டிமீட்டர் நீளம் வால் இருக்கும். இந்த பல்லியின் பற்கள் ரொம்ப மாதிரி கூர்மையா இருக்கிறதுனால தன்னோட இரையை ரொம்ப சுலபமா வேட்டையாடி சாப்பிட முடியும். இந்த மாதிரி அமேசான் மலைக்காடுகளில் இன்னும் நிறைய வினோதமான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா பார்ட் 1 வீடியோவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் தரேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் இதை விட சுவாரஸ்யமான உயிரினங்களை பற்றி சொல்லியிருக்கேன். சரி, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எந்த ஒரு உயிரினத்துக்கு அதிக விஷத்தன்மை இருக்குது, எந்த உயிரினத்தோட தோல் ரொம்ப வலிமையானது, இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் சரியான பதிலை சொல்கிறீங்கன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை அப்படி இருந்தால் அதுக்கு சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.